ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை பல்லாவரம் அருகே உள்ள பம்மல் பசுமன் நகரைச் சேர்ந்த 48 வயதான ரஞ்சித் குமார் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்து வந்தார். இவர் வார விடுமுறை நாட்களில் தனது வீட்டிற்கு அருகே உள்ள மைதானத்திற்கு சென்று சிறுவர்கள் கால்பந்து விளையாடுவதை வேடிக்கை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த வகையில் கடந்த 16ஆம் தேதியன்று ரஞ்சித் அந்த மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டு சிறுவர்கள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஜோஸ்வா என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலாளி ரஞ்சித் குமாரின் கழுத்தில் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் ரஞ்சித் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலேயே சரிந்தார். ரஞ்சித்தை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்ப முயன்ற ஜோஸ்வாவை அக்கம்பக்கத்தினர் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் மைதானத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரஞ்சித்தை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ரஞ்சித் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்த பல்லாவரம் போலீசார் ரஞ்சித்தின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். அதேபோல் அக்கம்பக்கத்தினர் தாக்கியதில் ஜோஸ்வா படுகாயமடைந்ததால் போலீசார் அவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதையடுத்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சங்கர் நகர் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஜோஸ்வா மீது அடிதடி, திருட்டு உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் ரஞ்சித் ஜோஸ்வா இருவரும் உறவினர்கள் என்பதும் தெரிய வந்தது. ஜோஸ்வா சிறுவனாக இருந்தபோது ரஞ்சித் அவருடைய சித்தியுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார். அப்போது இவர்களுடைய உறவுக்கு இடையூறாக இருந்த ஜோஸ்வாவை ரஞ்சித் அடிக்கடி தாக்கி வந்துள்ளார். அந்த சமயத்தில் ஜோஸ்வா சிறுவனாக இருந்ததால் பதிலுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட பகையில் ரஞ்சித்தை கொலை செய்ய வேண்டும் என்ற ஆத்திரத்தில் ஜோஸ்வா பல ஆண்டு காலமாக திட்டம் போட்டு வந்துள்ளார். இதனீட்சியாக சம்பவத்தன்று மது போதையில் இருந்த ஜோஸ்வா ரஞ்சித்தின் கழுத்தை அறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஜோஸ்வா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகால பகையில் மைதானத்தில் வைத்து காவலாளி கொல்லப்பட்ட சம்பவம் பல்லாவரத்தை பதற வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.